மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்டான பிரைட்ஸ் தான் பார்க்க போறோம். மோஸ்டா டாப்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணி கவர் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட்ல. பட் பிரைட்ஸ் தான் கான்ஸ்டன்ட்டா ஒரே மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் பிரைட்ஸுமே பாருங்க. இதில் என்னோட ஃபேவரட்டான பிரைடுமே இருக்கு. உங்களோட ஃபேவரட்டான பிரைட் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதுதான் என் ஃபேவரட் பிரைட். ஸோ இந்த பிரைட்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். பிரைட் போட தெரிஞ்சாலே இது போட்டுடலாம். நான் இப்போது ரைட் சைட் வடகு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிறேன். நான் சும்மா ஃப்ரண்ட்டில் இப்படி கொஞ்சம் முடி எடுத்து இப்படி வச்சு கிளிப் தான் கொடுத்த போகிறேன். பஃப் கூட வைக்க போகிறது கிடையாது. நீங்கள் சும்மா கிளிப் குத்துறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு குத்துங்க. வச்சா பஃப் அழகாக தான் வரும். ஸோ பஃப்பே வச்சுக்கலாம். கிளிப் குத்திட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்க முடியும் கொஞ்சம் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு சீப்பு இப்போது என்னமோ ஏர் இதிலே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதோட சீப்பு போட்டு ஏர் ஃபால் வேறு எல்லாருக்குமே வரும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கையிலே தான் வாடுறேன். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இப்படி பண்ணி இப்படி வச்சுருங்க. இதை செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடும் இது இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நான் இதையும் செக்யூர் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் இதுதான் ஹேர் ஸ்டைல். இப்போ நம்ம வந்து பிரைட்ஸில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லா ஹேரையும் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ரைட் சைடில் போட்டு ரைட் சைடில் தான் வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து 3 செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். இப்போ நம்ம எல்லாருமே காமனாக ஜென்ரலாக எப்படி பின்னுவோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ஃபர்ஸ்ட் இது 1, இது சென்டரில் இருக்க 2, இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஃபேஸுக்கிட்ட இருக்கிறது 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்படி போகும், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது இப்படி போகும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? நார்மலான பிரைட் பண்ணுறது கீழே போகும். இது வந்து ரிவர்ஸ் பிரைட், அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். மேபி இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் மேபி ஃபீல் பண்ணலாம். பட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நார்மலாக பின்னுற மாதிரியே தான். பட் வந்து கீழே போடாமல் மேலே போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே இது, அப்புறம் இதுக்கு மேலே இது, இப்போ இது மேலே போட்டுடுவாங்க. நார்மலாக பின்னுறது தான். பட் மேலே போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ நான் ரொம்பவே லூஸான ஒரு பிரைட் தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப லூஸாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த பிரைட் ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் தான் இது பண்ண முடியும். பட் வந்து ரெகுலர் ஹேர் ஸ்டைல்லேருந்து ஈஸியாகவே வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி காட்டுறலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா? இது ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இருக்கும். இந்த பிரைட் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். இது நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரைட் வந்து ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு நம்மளோட ஹேரை 4 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். முடிஞ்சதுக்கு ஈக்குவலாக பிரிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ரீசி டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. அந்த 2லேருந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு திருப்பி 2 ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே 4 வந்து ஈக்குவலாக பிரிக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போது இதுலேருந்து 2 எடுத்துக்கலாம். ஒன் 2 அண்ட் தென் இதுலேருந்து 3 4. நான் இப்போது 2 ஈக்குவல் பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிஷன்லேருந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அதாவது ஃபேஸை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, ஃபேஸ்க்கு பக்கத்தில் கொஞ்சம் முடி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு ஒரு பிரைட் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் நார்மலான ஒரு பிரைட், கீழே வரைக்கும் அந்த பிரைடே போட்டுக்கோங்க. மற்ற ஹேர்லாம் எடுத்து பின்னாடி போட்டுடலாம். இப்போ இந்த ஹேருக்கு பிரைட் போடலாம். நார்மல் பிரைட் தான், இதை 3ஆக பிரித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 3rd ஸ்ட்ராண்ட் வந்து பிரைடாக போட்டேன். கம்ப்ளீட்டாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மெஸ்ஸியான ஹேர் ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் மெஸ்ஸியாக போட்டிருக்கேன். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாகவும் போட்டுக்கோங்க. இப்போது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா இந்த முடி, அதாவது இந்த பிரைடுக்கு முன்னாடி இருக்க முடி முதல்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் 2 ஈக்குவல் பார்ட்டிஷன் அப்படியே போகுது. இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் பிடிச்ச எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போது இங்கே வந்திருக்கு கரெக்டாக அந்த பார்ட்டிஷன், இங்கே வந்திருக்கு. அப்புறம் திருப்பி இங்கே வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு. தெரியுதா, சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்க்க அப்படியே ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெரூன் ஹேர் பண்ணால் இன்னுமே க்யூட்டாக இருக்கும். பின்னாடி இருக்க ஹேர்லாம் பிளாக்காக இருக்கும். இது மட்டும் மெரூனாக இருக்கும். செம்மையாக தெரியும். இதில் அவ்வளோவா தெரியல, எல்லாம் ஒரே கலராக இருக்கிறதுனால தெரியல. நான் பட் இங்கெல்லாம் மெஸ்ஸியாக இருக்கும். அப்படியே ஃபேவரெட். உங்களுக்கு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு குட்டி விஷயம், இது லைட்டாக முடி வந்து சிக்கு பண்ணும். ஸோ என்னைக்காச்சும் ரொம்ப வந்து உங்கள் மூட் மெஸ்ஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது, அன்றைக்கி மட்டும் இது போடுங்க. அடிக்கடி இந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணாதீங்க. 3rd ஹேர் ஸ்டைல் தான் என்னோட அல்டிமேட் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது 3rd பிரைட் பார்க்கலாம். 3rd பிரைட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மாற்றலாம். சிம்பிளாக இப்போ நம்ம பஃப் வச்சுருந்தோம் இல்லையா, அது பஃப் இல்லாமல் கிளிப் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி ஒரு வாட்டி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் கிளிப் வந்து அதெல்லாம் கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியும். நான் பஃபெல்லாம் எதுவும் வைக்கலை. இப்படி பார்த்தா தெரியுதா, பஃப்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான், 2 கிளிப் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. இந்த சைட் கொஞ்சம் ஹேர் எடுத்து அப்படியே செக்யூர் பண்ணிடலாம். உங்களுக்கு இது மட்டும் போதுன்னா கூட இப்படியே எடுத்து வாரிடுங்க. இல்லை சைடில் இருக்க ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், ரொம்ப வேவியாக இருக்குது அப்படின்னா இங்கே கூட ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணியாச்சு. எந்த ஹேருமே ஃப்ரண்ட்டில் இல்லை. இப்போ தூக்கி ரைட்டில் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டு வாடுறேன். உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி போட்டு வாரிக்கணும்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னோட ஃபேவரெட்டை ரொம்ப ஒருவேளை உங்கள் யாருக்காச்சும் ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஹேர் வந்து திக்காக காட்டும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி திக்காக காட்டும். இதுக்கு வந்து 2 பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி எடுத்துகிட்ட பிறகு இங்கே ஏதாவது எனக்கு முடக்கா இருக்கா அப்போல்லாம் பார்த்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பார்ட்டிஷனுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இதோட எண்டில் ஃபேஸ்லேருந்து ஆப்போசிட்டாக இருக்க இந்த எண்டில் இப்படி உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு கொஞ்சமாக முடி பிரிச்சுக்கோங்க. இந்த முடி வந்துட்டு இந்த பார்ட்டிஷனோட ஆட் ஆக போகுது. இவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த சைடு இந்த ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்க இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்து இந்த பார்ட்டிஷன் வந்து இந்த பிக் பார்ட்டிஷனோட ஆட் ஆக போகுது. இவ்வளோதான். தவிர ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப குழம்புற மாதிரி இருக்கும். உங்கள் ஹேரில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். உங்கள் ஹேர் ரொம்பவே தின்னாக இருக்குன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ரொம்பவே திக்காக காட்டும்.
இப்படி கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு இப்படி எடுக்க வரல அப்படின்னா இப்படி கூட தனியாக ஃபுல் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் முடி எடுத்து பழகுங்க. இப்போ இந்த கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து நான் இந்த சைடு இருக்க பிக் பார்ட்டிஷனோட ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்துக்கோங்க. உங்கள் கழுத்துக்கிட்ட ஃபேஸ் ஒட்டி இருக்குல்ல, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எடுத்து இந்த முடியை இந்த பார்ட்டிஷனோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி 2 பிக் ஆஃப்ஸாக வந்து மாறிடும். இப்போ இந்த சைடில் இருக்க கொஞ்சம் முடியை தூக்கி இந்த சைட் போடுங்க. இப்போ நான் ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குல்ல, இதை தூக்கி இப்படி இழுங்க. இப்படி இழுத்தா இந்த முடி மட்டும் இந்த சைடு வந்துடும், அவ்வளோதான். மற்ற முடியெலாம் நீங்கள் ஒரு சைடாக செக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நிறைய முடியை கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த சைடு வந்து நான் நிறைய முடி திருப்பி எடுத்து அந்த சைடு கொடுத்துருவேன், அவ்வளோதான். நீங்கள் ஈக்குவலாக கொடுத்தாலும் சரி, ஒரு வேளை வந்துட்டு மிஸ்டேக் பண்ணி நிறைய முடி எடுத்துட்டிங்கனாலுமே ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இதில் நம்ம அதுக்கு ரிட்டன் கொடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி, இப்போ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி. இப்போ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி. இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த ஹேர் ஸ்டைல். இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி. இப்போது இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி. இப்போது இந்த ஸ்டைலில் இந்த மாதிரி கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்லோவாக பின்னுறேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு. இல்லைனா வந்துட்டு ஒரு 6 மினிட்ஸ் தான், என் முடிக்கே வந்து 5 to 6 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடலாம். இன்னும் ஷார்ட் ஹேராக இருக்கீங்கன்னா இன்னுமே வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரொம்ப அசால்ட்டாக வாடுற ஒரு ஹேர் ஸ்டைல் தான், பயந்துலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ஹேரை ஹேண்டில் பண்ணணும், இன்னொரு ஹேண்ட் வந்து இன்னொரு பார்ட்டிஷன் ஆட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு 2 பக்கமும் வேலை இருக்கும். ஆல்மோஸ்ட் முடியுது. இப்போ நான் வேகமாக மாறிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி, இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி, அவ்வளோதான். பெரிய கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ வந்து எண்டை வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிக்கலாம். நான் சீல் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். இது நான் இன்னுமே வந்து மெஸ்ஸியாக, எனக்கு மெஸ்ஸியர் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மெஸ்ஸியாக கூட இது ஆக்கிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நான் கொஞ்சம் மெஸ்ஸியாக்கி தான் வச்சுருப்பேன். இப்போ இங்கேயுமே நம்ம கொஞ்சம் மெஸ்ஸி ஆக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல். நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்கள் ஹேர் ரொம்ப தின்னாட்டினா இந்த ஹேர் ஸ்டைல் ஏற்கனவே வந்துட்டு ஹேர் ரொம்ப திக்காக காட்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் இன்னுமே ரொம்ப திக்காக காட்டும். சும்மா இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னா கூட இது ஓகே தான். பட் பர்ஃபெக்டாக இருக்கப்போ ஹேர் அந்தளவுக்கு திக்காகவும் தெரியாது. பட் எனக்கு என்னமோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸியாக இருக்கப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெஸ்ஸி பண்ணுறப்போ கீழேருந்து ஃபஸ்ட்டு வந்துடுங்க. பிகாஸ் கீழே தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஓகே, டன். இந்த ஹேர் ஸ்டைல் என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணலாம். பி சேஃப் மக்களே. டாடா.